சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவன் ஃபோட்டோவை எதுக்கு போட்டீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு என் கமெண்ட்டுக்குள்ளே வந்தீங்க? ஓகேங்களா? எனக்கு சொல்லுங்கள். இவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா? கள்ளக்குறிச்சி இங்கே தான் இருக்கான். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஃபோனில் தான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. ஏன் இவன் ஃபோட்டோவை போட்டு எல்லாம் ஃப்ராடு என்னென்னமோ எழுதி வச்சுருக்கீங்க? என்னான்னு தெரியல. சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். நீங்கள் வந்து பயப்படாதீங்க. எங்கள் மாமா அங்கே தான் இருக்கார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இவன் ஃபோட்டோ போட்டு கள்ளக்குறிச்சி ஸ்டேஷன் வரையும் அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? எங்கள் மாமாவுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இவனை பேசிக்கிறேன் நான். ஓகேங்களா? சிஸ்டர், நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில், யூடியூப்பில் தயவுசெய்து யார்ட்டையுமே பேசாதீங்க. எவன் ஒருத்தர் சேனல் வச்சுருந்தாலும். நான் இப்போ தான் ஒரு 5-6 நாளாக பார்க்குறேன். லைவில் எதாவது பேசுகிறாங்க, லைவுக்கு போகிறானுங்க. ஒரு சேனல் வச்சுருந்தா அவங்க சேனலுக்கெல்லாம் போகிறாங்க, பேசுகிறாங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க எவனோ எவக்கிட்டேயோ பேசிட்டு போகிறானுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஒருத்தர்கிட்டருந்து விலகி வரணும்னா நாம் தான் விலகி வரணும். புரியுதுங்களா? வேறு நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் என்னால் எங்கள் மாமா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் மாமா அந்த சைடு தான், ஆத்தூரில் தான் இருக்கார். அவன் என்ன பண்ணா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுங்கள். அவனை தூக்கி விட்ற லாலமே நான் கட்டிடுறேன். எஸ்பி சரவணன் சொல்லிட்டு இருக்கார் எங்கள் மாமா. நான் எது வேணுமாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா?